திருப்பூர் மாநகராட்சியில் போலி மருத்துவர் ஜோலி அகஸ்டின் மூன்றாவது முறையாக தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். மூன்றாவது முறையாக சிக்கிய போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் பாலா. நிச்சயமாக சிந்துஜா, அதாவது பொதுமக்களுக்கு மருந்து கடைக்குள் சிகிச்சை அளிப்பதாக போலி மருத்துவர் மூன்றாவது முறையாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட முருகம்பாளையம் பகுதியில் கிருஷ்ணாயர் 1வது வீதியில் செயல்பட்டு வரும் ஹிமாலயா மருந்து கடையில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் திருப்பூர் இணை இயக்குனர் மீரா தலைமையிலான குழுவினர் இன்று அந்த மருந்து கடையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மருந்து கடை உரிமையாளர் ஜோலி அகஸ்டின் என்பவர் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு ஊசி செலுத்தியும் குளுக்கோஸ் பாட்டில்கள் செலுத்தியும் சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது. மேலும் மருந்து கடைக்குள்ளேயே 2 கட்டில்கள் போடப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் அகஸ்டியன் மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு வைத்தியம் பார்த்ததும் கேரளா மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்த அவர் தற்போது தமிழ்நாட்டில் 18 வருடங்களாக நோயாளிகளுக்கு வந்துள்ளார். மேலும் இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் திருப்பூரில் போலி மருத்துவம் பார்த்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் தற்போது வீரபாண்டி போலீசாரால் மீண்டும் 3வது முறையாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து மருத்துவ இணை இயக்குனர் அதிகாரிகள் மருந்து கடைக்கு சீல் வைத்துள்ளனர். தொடர்ந்து 3வது முறையாக அந்த மருந்து கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டது சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.